வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார் பாரதி. டைட்டில பார்த்ததும் எல்லாரும் தெரிஞ்சவங்க சிரிச்சிருப்பீங்க. தெரியாதவங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க. அதாவது ஆளூர் ஷானவாஸ் அண்ணன் ஒரு முக்கிய செய்தி சேனல தரமா பேட்டா செருப்பால அடிச்ச மாதிரி அடிச்சிருக்கிறாரு அவங்களோட டேட்டாவை. ஏன்னா தேர்தல் வரும் சமயத்துல பெரிய செய்தி நிறுவனங்களாக இருக்கட்டும், சிறிய பத்திரிகைகளாகட்டும், இப்ப இருக்கிற யூடியூப் சேனல்ஸ் கூட என்ன பண்றாங்க அப்படின்னா கருத்து கணிப்பு என்ற பேர்ல மக்களை சந்திச்சு டேட்டாவை கலெக்ட் பண்ணி வெளியிடுவாங்க. யார் வெற்றி பெறுவாங்க, யார் எத்தனை சதவீதம் வாக்கு பெறுவாங்க, எந்தெந்த தொகுதியில யார் யாரெல்லாம் வெற்றி பெற போறாங்க அப்படின்ற கருத்து கணிப்புகளை வெளியிடுவாங்க. இது எப்பொழுதுமே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். அந்த சம்பவங்கள் பொதுவா எப்படி இருக்கும்னா, ஒரு நேர்மையான பத்திரிகையாக இருந்தால், ஒரு நடுநிலையாக செயல்படக்கூடிய ஒரு பத்திரிகை நிறுவனமாக இருக்கும் பட்சத்தில் அவங்க எப்படி வெளியிடுவாங்க அப்படின்னா, அந்த தரவுகள் அவங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட மக்களின் மனநிலையை பிரதிபலிப்பாங்க. அது தேர்தல் முடிந்து ரிசல்ட் வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மேட்ச் ஆயிருக்கும். ஒரு சில இடங்கள் மாறி இருக்கலாம், ஒரு சில சதவீதங்கள் மாறி இருக்கலாம். ஏன்னா எல்லாராலையும் அக்யூரேட்டான ரிசல்ட்டை கொடுக்க முடியாது கருத்து கணிப்புல. அப்போ சில மாறுபாடு ஏற்படுவது ஒரு இயற்கையான விஷயம் தான். ஆனால் சில புரோக்கர் தொழில் பண்ற மாதிரி சில தொழில் பண்ற ஊடகங்கள் இருக்காங்க. இங்க பத்திரிகை நடத்துகிற பேர்ல காசுக்காக, பணத்துக்காக, மக்களுக்கு தொடர்பு இல்லாத, மக்களின் சிந்தனைகளுக்கு சற்றும் சம்பந்தம் இல்லாத, இவர்கள் வாங்கிய காசுக்கு கூவுறதுக்காக பொய்யான கருத்து கணிப்பில் விளையாடுவதற்கு சில புரோக்கர் ஊடகங்கள் இருக்கு. அதுவும் அதெல்லாம் சின்ன சின்ன ஊடகங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சில கட்சி சார்பு மீடியாக்கள் இருக்கு இல்லைங்களா? உதாரணத்திற்கு கட்சிகள் ஊடகங்களை நடத்தும். அந்த கட்சிக்குன்னு சேனல் இருக்கும். அவங்க எப்பொழுதுமே அவங்க கட்சிக்காரங்களை தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க, அவங்க கட்சிக்காரங்களை தான் ஆட்சிக்கு வருவாங்கன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவாங்க. அவங்க கூட நம்ம விட்டுடலாம், கட்சிக்காக பண்றாங்க அப்படின்ட்டு. ஆனால் முக்கியமான சில செய்தி நிறுவனங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னோட பேரை கெடுத்துக்காது. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான செய்தி நிறுவனமாக இன்று தமிழகத்தில் பார்க்கக்கூடிய புதிய தலைமுறை என்ற செய்தி ஊடகம் ஒரு கருத்து கணிப்பு எடுத்து வெளியிடுறாங்க. அந்த கருத்து கணிப்பை தொடர்ந்து ஒரு டிபேட்டும் வைக்கிறாங்க. அந்த முடிவை வெளியிட்டுட்டு இவங்க இந்த கட்சிகள் இந்த சதவீத வாக்குகளை வாங்குறதா இருக்கு, இதை பற்றியான தங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில கட்சியின் முக்கிய உறுப்பினர்களை கூப்பிட்டு விவாதம் நடத்துறாங்க. வழக்கமாக இது நடக்கக்கூடியதுதான். அதுல ஆளூர் ஷானவாஸ் கலந்து கொள்றாரு, திமுகவை சேர்ந்த ராஜீவ்காந்தி கலந்துகிட்டு இருக்காரு, அப்புறம் சில பத்திரிகையாளர்கள் இவங்களாம் கலந்துக்கிறாங்க. அப்போ அப்படி கலந்துக்கிட்டு இருக்கப்ப ஆளூர் ஷானவாஸ் சொன்ன விஷயம் எல்லாரையும் சிரிப்பு மூட்டிடுச்சு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டாரு அந்த சம்பவத்தை. ஏன்னா இதை கேட்டா நீங்களே சிரிப்பீங்க. நீங்க வேணா பாருங்களேன். அதாவது வரும் தேர்தலில் திமுக கிட்டத்தட்ட ஒரு 29-30 இடங்கள் வரைக்கும் திமுக கைப்பற்றும் அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ இன்று ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணி இருக்கு இல்லைங்களா, இவங்க ஒரு 29 இடம் வரைக்கும் ஜெயிப்பாங்களாம். 39 தொகுதி பிளஸ் 1 பாண்டிச்சேரி சேர்த்து 40 தொகுதியில. அதோட இல்லாம அதிமுக இருக்கு இல்லைங்களா, இந்த அதிமுக என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 5-6 தொகுதி வரைக்கும் கைப்பற்ற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது எல்லாம் எப்படி இருக்குன்னா ஓரளவுக்கு நம்மளால ஏத்துக்க முடியுது இல்லைங்களா? ஏன்னா திமுக ஒரு மிகப்பெரிய வலுவான கூட்டணி இங்க வச்சிருக்கு. இங்க பாஜகவோட எதிர்ப்பு மனநிலை இங்க இருக்கு. அதனால பாஜகவுக்கு எதிராக இருக்கணும்ன்றதுக்காகவே திமுக கூட்டணியை மக்கள் நாடி செல்றாங்க. இப்ப அப்போ திமுக 40 இடங்களும் வெல்லும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த தடவையும் மொத்தமா திமுக கூட்டணி தான் அடிக்கும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு இருக்கு. இருந்தாலுமே இந்த 30ம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் இருக்குன்னா அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். அதனால அதை கூட நம்ம ஏத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது அதிமுக. அது ஒரு எதிர்கட்சி, வலுவான கட்சி தான். இன்றைக்கு சிதைந்து கிடப்பதால அதால மீண்டு வர முடியல. அப்படி இருக்கும் பொழுது திமுக ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய ஒரு சில முரண்பாடுகளுக்காக ஓரிரு இடங்கள் மாறுபடலாம். அதனால ஒரு 3-4 தொகுதியோ 5 தொகுதியோ அதிமுக கைப்பற்றும் என்பதில் கூட எந்த மாற்று கருத்தும் பெருசா நம்ம முன் வச்சிட முடியாது. நடக்க வாய்ப்பு இருக்குன்னு கடந்து போயிடலாம். இங்க எங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க, எங்க எல்லாரும் இது ஒரு புரோக்கர் ஊடகம் அப்படின்னு சொல்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக 4 தொகுதிகளை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்ப அதிமுக கூட்டணியில கூட கிடையாது பாஜக. இப்போ பாஜக அதிமுக கூட்டணியில இருந்து 2 கூட்டணியும் சேர்த்து அதுல ஒரு 4 இடம் வெல்லும், அதுல பாஜக ஒரு 2 இடம் வென்றுடும் அப்படின்னு சொன்னா கூட சரி, கூட்டணியோட தயவுல அதிமுக ஓட்டுகளை வாங்கி பாஜக ஜெயிச்சிரும் அப்படின்ற ஒரு சொல்லியிருந்தா கூட அதை நம்ம ஏத்துக்கலாம். அதிமுக தனியாக நிக்குது, பாஜக தனித்து தான் போட்டியிடும் போது பாஜக தனித்தே 4 இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு நகைச்சுவையா இருக்கும் இல்லைங்களா? அதோடு இல்லாமல் ஒரு 17% வாக்கு வங்கியை பெற்றுடுமா இந்த தேர்தலில். அவங்களுக்கு 2% இருக்கானே தெரியல, 3% தத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன, ஒரு தெருவுக்கு 2 பேர் கூட இருக்க மாட்டான் பாஜக உறுப்பினர்னு சொல்லிட்டு நம்ம பலமுறை சொல்லிட்டோம். அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் காசுக்காக கூடக்கூடிய
இந்த கட்சியிலேயாவது இருக்கிறவன், கட்சி சாராதவன், இன்றைக்கு தினக்கூலியாக போறவனை காசு கொடுத்து பேட்டா கொடுத்து கூட்டிட்டு வந்தா கூட்டம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட இருக்க முக்கிய பொறுப்பாளர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே குற்றச்செயலில் ஈடுபட்டு வேற வழி இல்லாம நம்மள போலீஸ் கிட்ட இருந்து தங்களை காப்பாத்திக்கிறதாக சட்டத்திற்கு புறமான வேலைகளை செய்வதெல்லாம் கட்சியில சேர்த்துக்கிட்டு இன்னைக்கு அலைகிறாங்களே ஒழிஞ்சு அந்த கொள்கையை பிடித்து அந்த கட்சி நல்ல கட்சின்னு எல்லாம் இங்க யாரும் அந்த கட்சிக்கு பின்னாடி போல, அந்த கட்சிக்கு பின்னாடி எந்த கூட்டமும் இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னும் சொல்ல போனா மோடி வராரு, பல்லடத்துக்கு வராருன்னு சொல்லிட்டு நேற்று நடந்த கூட்டத்துல கூட்டமே இல்ல. இவனெல்லாம் போட்டோஷாப் பண்ணிட்டு திரிவானுங்க. முன்னாடி இருக்க ரோ மட்டும் காட்டுவாங்க. எங்க ஒரே ஒரு ஈகிள் வியூல எடுப்பாங்க இல்லைங்களா, ட்ரோன் ஷாட். ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்து காட்ட சொல்லுங்க பார்ப்போம். இப்ப திமுக மாநாட்டிலயோ விசிக மாநாட்டிலயோ ட்ரோன் ஷாட் எடுத்து இத்தனை கிலோமீட்டருக்கு கூட்டம் இருந்தது, கட்டுக்கடங்காத கூட்டம்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஆதாரத்தை இவங்களை வெளியிட சொல்லுங்களா பார்ப்போம். முன்வரிசையில ஒரு 1000 பேர் கூட்டிட்டு போயிட்டு காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து ஒரு போட்டோ எடுத்து லட்சக்கணக்கான கூட்டம் கூடியதுன்னு அண்ட புழுக ஆகாச புழுகுன்னு புழுவானுங்க. அதோட ஒருபடி மேல போயிட்டு முருகனும் அண்ணாமலை வானதிலாம் நேத்து ஓடிட்டாங்க தெரிச்சு பத்திரிகையாளர்களை பார்த்து. ஏன் அங்க என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாற்று கட்சிகளில் இருந்து மோடியின் வருகையை ஒட்டி பலர் வந்து பாஜகவில் இணைய போறாங்க அப்படி என்ற ஒரு பிரஸ் மீட்டை கூட்டிட்டாங்க. இங்க பாருங்க, இப்ப நிறைய பேர் வந்து சேர போறாங்க, எங்க கட்சியோட வளர்ச்சியை பாருங்க அப்படின்ட்டு பிரஸ் மீட்டை கூட்டிட்டு வந்துட்டானுங்க, எல்லாரும் வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசி நேரம் வரை யாருமே வராததால அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு என்ன பண்ணிட்டானுங்க அப்படின்னா, இல்ல பாதுகாப்பு காரணமாக மோடி நாளைக்கு வர்றதால இது கேன்சல் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு உருட்டுன்னு உருட்டுறானுங்க. ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பலர் கட்சியில இணைய போறாங்கன்னு மைக்கெல்லாம் கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டு பிரஸ் பீப்புள் எல்லாரையும் கூட்டி உட்கார வச்சுட்டு யாரும் வரலன்னு தெரிஞ்ச உடனே தெரிச்சு ஓடின ஒரு கூட்டம் தான். சமாளிக்க முடியாம அண்ணாமலை கொல்லப்புறம் வழியா ஓடிட்டாராம். முருகனும் வானதியும் திக்கி திணறின பத்திரிகையாளர் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறினதை நம்ம கண்கூடா பார்த்தோம். இந்த லட்சணத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்சி தனிச்சு நின்று, அதாவது பெரும் கூட்டணி இல்லாம திமுக அதிமுக இல்லாம இந்த லெட்டர்பேர்டு கட்சியெல்லாம் கூட்டணி நம்ம சொல்லிக்க முடியாது. அதனால வந்து இவங்க தனியா ஒரு கூட்டணியை அமைத்து சில சாதி இயக்கங்களையும் லெட்டர்பேர்டு கட்சிகளையும் வச்சுக்கொண்டு இவங்க 4 இடத்தை கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்றது எவ்வளவு ஒரு நகைப்புக்குரியதா இருக்கு. அதுக்குதான் ஆளூர் ஷானவாஸ் அண்ணன் இந்த டேட்டாவை பேட்டா சிறப்பால் அடித்தாள்னு ஏன்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த சர்வேவை நீங்க கமலாலயத்து வாசல நின்று எடுத்துக்கலாம்னு சொல்லி புதிய தலைமுறையை காரி துப்பிட்டாரு. அந்த 2 நெறியாளர்களோட மூஞ்சில பார்க்கணுமே ஆடல. ஏன்னா அவங்களுக்கு சிரிப்பு வந்துச்சு, சிரிப்பு தாங்க முடியல, சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க. அங்க இருந்து எல்லாருமே சிரிச்சாங்க. ஏன்னா இதை யாருமே நம்ப மாட்டாங்க. பாஜக இருக்கவே நம்ப மாட்டான், ஹெச் ராஜா நம்ப மாட்டாரு. மோடிட்ட சொன்னா மோடியே சிரிப்பாரு. என்னது நமக்கு 4 சீட்டா, அதுவும் நம்ம தனிச்சு 4 சீட்டா அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருந்தது. அப்போ இத்தகையான ஒரு நிலைமையில இருக்க கட்சியை ஏன் புதிய தலைமுறை இந்த வேலையை செஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கதான் வரலாறு இருக்கு. என்ன வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய தலைமுறை கட்சியோட ஓனர் யாருன்னா வெண்ஜெட்டி வேந்தர், இல்ல வெண்குடை வேந்தர். வெண்குடை வேந்தர் தானே சரியா சொல்றேன்னா? ஆமா, வெண்குடை வேந்தர் பாரி வேந்தருங்கிற பச்சைமுத்து. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஆர்எம் கல்லூரி இருக்குங்களா, புகழ்பெற்ற எஸ்ஆர்எம் கல்லூரியுடைய ஓனர் அவர் தான். அதோட இல்லாமல் புதிய தலைமுறை தொலைக்காட்சி அவரோட தான். போன முறை எம்பி தேர்தலில் திமுக சீட்டு வாங்கி, இவர் வந்து திமுக காரெல்லாம் கிடையாது, ஐஜேகே என்ற ஒரு கட்சியை நடத்துறாரு. அந்த கட்சியிலேயே எத்தனை பேர் இருக்காங்கன்னு அவருக்கே தெரியாது. அவர் பேருக்கு ஒரு கட்சி நடத்துறாரு. அந்த கட்சியில திமுகவில் சீட்டு வாங்கிட்டு திமுக சின்னத்துல நின்று வெற்றி பெற்றார். அதாவது திமுக அவரை ஜெயிக்க வச்சது. போன பாராளுமன்ற தேர்தலில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினராக தான் அவர் செயல்பட்டு இருந்தாரு. இப்பொழுது என்ன ஆயிட்டாருன்னா, அவர் பிஜேபி பக்கம் சாஞ்சிட்டாரு. இந்த முறை திமுகவில் அவர் இல்ல, கூட்டணியில இல்ல, பாஜகவில் தான் அவர் சீட்டு வாங்கி போட்டி போட போறாரு. இதுதான் இதற்காக, இந்த பாஜகவுக்கு சொம்படிப்பதற்காக இந்த வேலையை செஞ்சிருக்கிறாரு. இது கேட்டா எல்லாருக்கும் சிரிப்பு வருதா இல்லைங்களா? கொஞ்சமாவது நேர்மை இருக்கணும். ஊடகம்னு நடத்துறப்ப அதுக்கான ஒரு நேர்மை இருக்கணும்ல. நீங்க போங்க, தேர்தல் நில்லுங்க, வெற்றி பெறுங்க, அந்த கட்சி உங்களுக்கு சீட்டு கொடுக்கட்டும், அந்த கட்சிக்கு நீங்க ஏதாவது செய்வீங்க, அந்த கட்சி உங்களுக்கு பிரதிபலனாக ஏதாவது செய்யும், அதெல்லாம் உங்கள் சம்பந்தப்பட்டது. ஆனால் ஒரு ஊடகம் அப்படின்பது இங்கே வந்து மக்களின் நம்பிக்கை பெற்றதாக இருக்கிறது. அதுவும் பல விதமாக ஒரு புகழ்பெற்ற ஊடகமாக இருக்கு. புதிய தலைமுறை சேனல், நியூஸ் சேனல்ன்றது ஒரு பரபரப்பான செய்தி நிறுவனம். அப்படி ஒரு மக்களின் நம்பிக்கை பெற்ற ஒரு செய்தி நிறுவனம். அங்க இருக்கக்கூடிய நெறியாளர்கள்லாம் ரொம்ப தெளிவானவர்கள், சமூக பார்வை கொண்டவர்கள். அவர்கள் அங்க உட்கார வச்சு அவர்கள் வாயாலே இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டு கேவலப்படுத்துவது அந்த நெறியாளர்களையும் கேவலப்படுத்துவதாக இருந்தது. ஏன்னா அவர்கள் நமக்கு வர சொல்ல முடியாது. அவர்கள் வந்து அவர் தொழில் அது. நாளைக்கு பல இடத்துல இன்னைக்கு மீடியா முழுக்க பாஜக விழுங்கி அங்க இருக்க தொழிலாளர்கள், நேர்மையாக செயல்படும் தொழிலாளர்களை வீட்டுக்கு அனுப்புறாங்க, வெளில அனுப்புறாங்க. அவங்க குடும்பத்தோட நிலைமை நம்ம நினைச்சு பார்க்கணும் இல்லைங்களா? அப்படி நினைச்சு பார்த்தனா அவர்களின் நிலை ரொம்ப பாவம். அவர்கள் இதை மனம் வந்து செஞ்சிருப்பாங்களான்னா கிடையாது. அவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி. அதனால அவர்களை குற்றம் சொல்லி நம்ம ஒன்றும் ஆக போறது இல்லை. ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, பாஜக தலைமையும்
இங்க இருக்க பொறுப்பாளர்களும் இங்க காசு வாங்கிட்டு சீட்டுக்காக இந்த மாதிரி ஒரு எச்சத்தனமான வேலையை பார்க்கும் இந்த வெண்குடை வேந்தர் பாரிவேந்தர் தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரின் நெருக்கடியால் தான் அந்த செய்தி ஆசிரியர்கள் இந்த மாதிரியான பொய்யான செய்திகள்லாம் வெளியிடக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. இந்த விஷயத்த தான் நம்ம அவர் சொன்னார் பார்த்தீங்களா, இது என்ன கமலாலயம் வாசல் நின்று எடுத்த சர்வே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சார் பார்த்தீங்களா நம்ம ஆளூர் ஷானவாசனன். அதை தான் நம்ம டைட்டிலில் பேட்டாவால் அடித்த ஆளூர் ஷானவாசனன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருந்தோம். இதுதான் இன்றைய தரமான சம்பவம், டிபேட்ல நடந்த தரமான சம்பவம். அடுத்தடுத்து தேர்தலில் அணிகள் உறுதியாகிட்டு இருக்கு. இதை எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த அணியில சேரப்போகுது, அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்ன, பாமக எங்க போகுது, பாஜக யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க, தேமுதிகவோட நிலை என்ன, திமுக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாயிருக்கு. இதை பற்றியான அடுத்தடுத்த காணொலிகளை நம்மளோட சேனல்ல வரிசையா பார்க்கலாம். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.